ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மணி சேவிங் டிப்ஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங் டிப்ஸு, பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பட்ஜெட் பிளானிங் வீடியோஸு, நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. பட் வந்து என்னால் ஒன் பை ஒன்னாக தான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியுது. அதனால் உங்களோட வீடியோ வந்து உடனே வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் எல்லாரும் கேட்டிருக்க வீடியோஸை வந்து ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மணி சேவிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக பார்க்குற வீவர்ஸ்க்கும் உங்களோட பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கோல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ்க்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா, உங்கள் பசங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கட்டுறீங்கன்னாலும் சரி, 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, 2க்கான ஐடியாவுமே இதில் இருக்குது. 2யுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சூட்டபுள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது மாத வருமானம், வார வருமானம், டெய்லி வருமானம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சேமிக்கிறதுக்கான எல்லா ஐடியாவுமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த சேவிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம், பேங்க்லேயும் பண்ணலாம். இப்போ வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு இயர்லி 1,50,000 தேவைப்படுதாம். அந்த 1,50,000 எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான வருஷத்துக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து கட்டணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12 மாதங்களுக்கு 12 மாதங்கள் சேர்ந்தது 1 வருஷம் இல்லைங்களா? அப்போ 12ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு மாதம் நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் கிடச்சிரும். இப்போ இவங்க வந்து 1,50,000 அப்படின்னு சொன்னதுனால 12,500 இவங்க வந்து மாதம் ஒரு 12,500 சேவ் பண்ணாங்க அப்படின்னா 1,50,000 ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா வருஷம் ஒரு முறை கட்டிட முடியும். பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் குழந்தைங்களுக்கு நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் தான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னா, 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வித்ட்ரால் பண்ணி நான் வந்து கட்டுற மாதிரி சேவ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை என்ன ஃபீஸ் கட்டணுமோ அதை வந்து இந்த இடத்துல நான் 6ன்னு போட்டு நான் வந்து அது மாதம் எவ்வளோ கட்டணுமோ அதை கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். நான் இயர்லி போட்டிருக்கிறேன். பட் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறைனா இந்த இடத்துல 6ன்னு போட்டுக்கோங்க. 6ன்னு போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் கிடைக்குது இல்லையா, அதை மாதம் சேவிக்கிறதுக்கு பாருங்கள். இது வந்து மாத வருமானம் இருக்கிறவங்க. இதுவே இந்த 12,500 மாதம் கட்டுறதுக்கு வாரம் வருமானம் வர்றவங்க எப்படி எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் இருக்குது இல்லைங்களா, அப்போ 3,125 வாரம் 4 வாரம் எடுத்து வச்சோம்னா 12,500 மாதம் கட்டிட முடியும். அதுவே தின வருமானம் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 420 30 நாளைக்கு எடுத்து வச்சோம்னா 12,500 நம்மளுக்கு கிடச்சிரும். அதை வந்து மாதம் நம்ம கட்டிட முடியும். இதில் வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை வந்து கால்குலேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் கொடுத்துருக்கிறேன். பெஸ்ட்டு சேவிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஆர்டி தான். ஆர்டிங் அப்படிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம தொடர்ந்து கட்டுறது. இப்போ 100 கட்ட ஆரம்பிக்கணும், 100 கட்டிகிட்டே வரணும். அதே மாதிரி 1000 கட்ட ஆரம்பிக்கணும், 1000 கட்டிகிட்டே வரணும். அதுதான் வந்து தொடர் வைப்பு நிதி அப்படிங்கிறது. இது வந்து பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. இதே வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா 5 வருஷம் கட்டணும். அதுவே பேங்க்கில் போட்டோம் அப்படின்னா 6 மந்த்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ கட்டும் பொழுது நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. அதனால் கண்டிப்பாக பேங்க்கில் போடுங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி பேங்க்கில் நான் போட்டிருக்கேன் ஆர்டி. இந்த ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதை வந்து நான் 1 or 2 டேஸில் ஷார்ட் வீடியோவாக கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பேங்க்குக்கு தான் போகணும்னு இல்லை, நம்ம மொபைல்லையே ஆப் மூலமாக என்ன பண்ணணும்னா ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித்ட்ராலும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸில் வீட்டில் இருந்தே நம்ம பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எப்படி வந்து ஆர்டி வந்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, மெத்தட் 1ல் பேங்க்கில் ஒரு ஆர்டி போடுறாங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டி போடும்பொழுது நம்மளுக்கு வந்து பெர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 5.8%லேருந்து 6.8% வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 6%ன்னு எடுத்திருக்கேன். ஆனால் இதை விட ஜாஸ்தி தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 6.8லேருந்து 7%ன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேங்க்லேயும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து
6% எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைபர் வந்து மாதம் மாதம் ஒரு 12,500 ரூபாய்க்கு ஆர்டி போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் 1,50,000 கட்டியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4,941 ரூபாய். அதாவது 6%னா 4,900. அதுவே வந்து 6.8%னா அதுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். 7%னா அதுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். இந்த ஆர்டியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடுதலா ஒரு 12 மாதம் கட்டும்போது கொஞ்சம் குறைவான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுவே 15 மாதம் கட்டுறீங்கன்னா 7.2% 2 புள்ளி சாரி 7.25% அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து 18 மாதம் தொடர்ந்து நீங்கள் கட்ட முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7.5% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட். இது வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்குங்கிறதுனால 4,941 ரூபாய். இப்போ 1,54,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. கூடுதலாக ஒரு 5,000 ரூபாய் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் பே ஆகுது. அதனால் கண்டிப்பாக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவே வந்து இந்த சப்ஸ்கிரைபர் 12,500 ரூபாய் கட்டாமல் வெறும் 12,000 மட்டும் மாதம் மாதம் கட்டுறாங்க அப்படின்னா 1,44,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து 4,743 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டோட 1,48,000 கிடைக்கும். இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் ஒன்று 12,000 போடலாம் அல்லது 12,500 ரூபாய் போடலாம். ரெண்டுமே போட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த 1,50,000 ரூபாயை என்ன பண்ணிட முடியும், ஒரு வருஷத்தில் சேமித்து ஈஸியாக கட்டிட முடியும். இது மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷனை மாற்றிட்டு நீங்கள் கண்டிப்பாக ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒரு முறை போட்டுட்டு அதிலிருந்து பணத்தை செலுத்தி பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டிட முடியும். இதுலேயே மெத்தட் 2வும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது இப்போ ஆர்டி மாதிரியே தான் இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போடுறது. மியூச்சுவல் ஃபண்டு இதை கேட்ட உடனே நிறைய பேர் நினைப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வந்து நம்ம போட்ட பணம் போயிடும் கையை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு 4 இயர்ஸாக அந்த எஸ்ஐபியில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் வந்து ₹1 கூட இதுலேருந்து எனக்கு வந்து போனதில்லை. ஆனால் நான் பேங்க் மூலமாக தான் இதே ஐசிஐசி பேங்க் மூலமாக தான் நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய வெல்விசர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே சொன்னது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா என்னோட பணம் வந்து 0 ஆகிடும். அதனால் நான் வந்து கண்டிப்பாக இதில் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு உடனே எடுக்கிறீங்கன்னா தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் வந்து நீங்கள் ஒரு 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 2 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டேர்மில் போகும்போது கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து உங்கள் கையை விட்டு போகாது. அதனால் தைரியமாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 4 இயர்ஸாக எனக்கு வந்து நடுவில் கொரோனா பீரியடில் மட்டும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை விட கொஞ்சம் குறைஞ்சிது. இருந்தாலும் அப்போ வந்து பயந்துட்டு சரி அதை நான் எல்லாமே வித்ட்ரால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க்கில் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவும் டவுனாக இருக்குது. அதனால் இந்த டைமில் கொஞ்சம் குறைவாக தான் காமிக்கும். பட் வந்து கண்டிப்பாக 0க்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். கொரோனா பீரியட் வந்து நார்மலுக்கு வந்த உடனே கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் பயத்தோடையே வெயிட் பண்ணேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலுக்கு வந்த உடனே என்னோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பெனிஃபிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து க்ரோத்துமே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா மந்த்லி அந்த 12,500 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் போடும்பொழுது கண்டிப்பாக 12%லேருந்து 15% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். இதில் வந்து ஷியூராக கிடைக்கும் ஆர்டி போட்டோம்னா. பட் வந்து இதில் வந்து ஷியூராக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ அப்படி வந்து அவங்களுக்கு விருப்பம் இருந்து அதில் போடுறாங்க அப்படின்னா 1,50,000 போட்டிருந்தாங்கன்னா ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட 10,117 ரூபா. அதாவது ஆர்டியை விட டபுளாக வந்து இங்கே என்ன இருக்குது, ஆர்டியை விட டபுளாக வந்து கிடைக்குது. பட் வந்து இது வந்து ஷூரா கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இது 1,50,000ங்கிறது 1,40,000 கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 1,60,000 நம்மளுக்கு வந்து 10,000 கிடைச்சதுன்னா 1,60,000 கிடைக்கும். இது வந்து ஈக்விட்டி ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றின முழுமையான நாலேஜ் வந்து எனக்கு இல்லை. அந்த வெல்விஷர் சொன்னதுனால நான் வந்து இந்த ஃபண்டில் வந்து போட்டிருக்கேன். அவங்க தான் இதை வந்து எங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் பண்ணாங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். பட் இதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றியான எனக்கு நாலேஜ் இல்லை. இருந்தாலும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வேணால் உங்களுக்கு வந்து இதை பற்றி சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். பட் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இதில் கூட நீங்கள் போட்டு சேமிக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி அக்கௌண்ட் மாதிரியே தான் இதுவும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபண்டு மாதம் மாதம் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு திடீர்னு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டி எப்படி க்ளோஸ் பண்ணுறோமோ 1 or 2 க்ளோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப் மூலமாகவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு 48 hours கூட நம்ம அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுது. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா கூட நம்ம எடுத்துக்க முடியும். எஸ்பி அக்கௌண்ட் மாதிரி தான்.
நம்ம எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் காலேஜ் ஃபீஸுக்கு பிளான் பண்ணுறீங்க, அதாவது ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே நான் சொல்லலாம். 5 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம பணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால் இதில் போடலாங்கிறதுனால தான் இந்த ஐடியாவும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், காலேஜ் ஃபீஸுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெண்டுமே ஒரு பெனிஃபிட்டான ஒரு மெத்தடு தான். அதனால் பயப்படாமல் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், காலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.